வணக்கம். சோசியல் மீடியா அன்பர்களே, நண்பர்களே, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேண்டுகோள் விடுத்தாச்சு. இதுக்கு மேல வர்றது எச்சரிக்கை. எனது சகோதர சகோதரிகள், என் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். உலகம் ஃபுல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம போராடிக்கிட்டு இருக்கோம். எங்க ரத்தத்தை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க, பாத்துட்டீங்க. ஆனா எங்க சத்தத்தை பாக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு உங்க ரத்தத்தை நாங்களே காட்ட வேண்டியது இருக்கும். இது கண்டிப்பாக எச்சரிக்கையாக நீங்க வச்சுக்கோங்க. எங்களுக்கும் தன்மானம் இருக்கு. எங்க தன்மானத்தை இழுக்க நாங்க தயாரா இல்ல. எங்க உரிமை எங்களால விட்டு கொடுக்க முடியாது. யாருக்காக நாங்க விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இதோட நிறுத்திக்கங்க. அப்புறம் பேர் என்னதுங்க? ராதாராஜன். அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரா? அங்க இருக்கிறதுல நாங்க சகோதர சகோதரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படி ஆத்தா கல்யாணம் முடிச்சு உங்க பிள்ளைகளை பெத்துக்கிறதுக்கு புருஷன் கூட இருந்தீங்களா, இல்ல வேற மாதிரி இருந்தீங்களா? இதுக்கு மேல எங்களால பேச தெரியும். தமிழ் படங்களில் நீ நடிக்க மாட்டேன். திரிசா ஆவேசமா ரொம்ப அவசியம். அடியே, நீ எல்லாம் அம்மனமா வந்தப்பவே நாங்க கண்டுக்கல். அடி, நீ எல்லாம் எங்களுக்கு மேட்டர உண்மையிலே நீ மேட்டர் தான். அது அடுத்த பிரச்சனை, அது வேற. ஓகேவா? தெரிஞ்சுக்க. நீ நடிக்கல, யாரும் கவலையும் படல. நீங்க வரவும் வராத. கட்சி ராஜா யாரா நீ? பரதேசி நாய். தமிழ்நாட்டுல இருந்துட்டு முஸ்லீம் இருக்கக்கூடாது, கிறிஸ்டின் இருக்கக்கூடாது, ஒரு ஹிந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு நீ யாரா நீ? வடநாட்டுல 2 கன்னியாஸ்திரி சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு 2 கன்னியாஸ்திரியில கற்பழிச்சப்ப தமிழ்நாட்டுல கற்பு துடிப்பு ஒரு தமிழன், ஒரு முஸ்லீம். அதை மறந்துடாத. அதே இது பாபர் மசூதி இடிச்சப்ப கற்பு தொடி துக்குனவனும் தமிழன் தான். அவனும் ஒரு கிறிஸ்டின், ஒரு ஹிந்து. அதுவும் மறந்துடாத. எங்களுக்குள்ள இன வேறுபாடு, மத வேறுபாடு கிடையாது. தயவு செய்து உள்ள புகுத்தணும்னு நினைக்காதீங்க. பின்னாடி ரொம்ப வேதனைப்படுவீங்க. அங்க இருந்துட்டு கிருக்குசாமி, கிருஷ்ணசாமி, ரசா, அங்க இருந்துட்டு முகவரி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்க. எங்க அட்ரஸ் தெரியுன்னா நீ மெரினாக்கு வாடா. அதை தாண்டி நீ வெளியே வா. அன்னைக்கு நாங்க ஒத்துக்கிறோம். உனக்கு அட்ரஸ் என்ன? எல்லாத்தையும் நாங்க தர்றோம். வா, வந்து நின்று பேசு. களத்துல இறங்கி பேசு. எங்களுக்கு அது பிடிக்கும். அதுதான் எங்களுக்கு வேணும். வா தம்பி விஷால், அடுத்து உங்களுக்கு இப்பவும் சொல்றோம். இதோட நிறுத்திக்கங்க. என்ன சொன்னீங்க? உயர்நீதிமன்றம் அதை மீறி ஒரு இந்தியன் சிட்டிசன் நான் என்ன பண்ண முடியும்? அதைத்தான் நம்ம பாதுகாக்கணும். நீங்க காவிரி பிரச்சனைக்காக தண்ணீர் திறந்தோட சொல்லி அதே உயர்நீதிமன்றம் கொடுத்தப்ப தீர்ப்பு வழங்கினப்ப நீங்க எங்க சரக்கை போயிருந்தீங்களா? நடிகர் சங்கத்துல இருந்து இப்ப மட்டும் பேச வந்துட்டீங்க. பகுமானமா மைக்க தூக்கிட்டு. ஏன்டா போராட்டம் நடக்க ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? இளைஞர்களை உள்ள என்ட்ராக வேண்டாம்னு நினைக்கிறோம். எங்களை சத்தம் போட வைக்காதீங்க. இத்தோட நிறுத்திக்கங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எங்களை அதை தாண்ட வைக்காதீங்க. வேண்டாம்னு நினைக்கிறோம். அதோட நிறுத்திக்கங்க. எல்லாருக்கும் சேர்த்து, என் நண்பர்களே, எனக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ எல்லாரும் சேர்த்து இதை ஷேர் பண்றீங்க. இது எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா வீட்டுல ஆடு வளர்த்தோம், கோழி வளர்த்தோம், என் காலை கூட வளர்த்தோம். ஒரு பன்னியை வளர்த்து இன்னைக்கு நம்ம ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம வருத்தப்பட்டே ஆகணும். இப்ப ஒண்ணு கெட்டு போகல, மாத்துவோம். நம்ம நினைச்சா மாத்த முடியாது எதுவும் இல்ல. எல்லாத்தையும் மாத்துவோம். நம்ம மாத்த முடியும். நம்மால ஜல்லிக்கட்டு நம்ம உரிமை, நம்ம பண்பாடு, நம்ம பாரம்பரியம். அதை எவனுக்காண்டி விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்கவும் மாட்டோம். முடிஞ்சவன் என்ன வேணா பண்ணட்டும். தனியால நின்று போராடுவோம். எல்லாரும் நிக்கிறோம். யாரும் ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனை எதுவும் பண்ணிட முடியாது. எங்க ரத்தத்தை பாத்துட்டீங்க. இன்னும் எங்க சத்தத்தை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இத்தோட நிறுத்திக்கங்க.